ஆலய தரிசனம். ஆலய தரிசனத்தில் இன்று சகல தோஷங்களையும் நீக்கி சந்தோஷம் தரும் குமாரஸ்தலம் ஒன்றை இப்பகுதியில் காண இருக்கின்றோம். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்வதற்கு சிலர் சொல்லும் காரணத்தை பார்க்கலாம். உலகம் சிருஷ்டியான சமயத்தில் பாரத தேசத்தை சிவபெருமான் குடும்பம் காத்து வந்ததாகவும், அது பிடிக்காமல் தீய சக்திகள் தங்களின் கொடிப்பிடியில் கொண்டு வர எண்ணியதை அடுத்து அத்தீய சக்தியிடமிருந்து பாரத தேசத்தை காப்பாற்ற எண்ணிய சிவபெருமானின் குடும்பம் பிரிந்து ஆளுக்கு ஒரு திசையாக நின்று பாரத மக்களை காப்பதற்காகவும், அதன்படி தெற்கு பகுதியை முருகப்பெருமானும், வடக்கு பகுதியை சிவபெருமானும், மேற்கு பகுதியை விநாயகரும், கிழக்கு பகுதியை பார்வதி தேவியும் காத்து வருவதாக சொல்லப்படுகிறது. முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளும் தமிழகத்திலேயே இருப்பதாகவும் முருகப்பெருமானை தமிழ் கடவுள் என்று கூறுகின்றனர். தமிழ் கடவுளான முருகனுக்கு காங்கேய நல்லூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி பார்க்கலாம். வேலூரில் இருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இந்த காங்கேய நல்லூர் முருகன் கோயில் உள்ளது. காட்பாடி அல்லது வேலூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் பேருந்துகள் மூலம் காங்கேய நல்லூர் விளக்கு என்ற நிறுத்தத்திற்கு வந்து அங்கிருந்து 2 கிலோமீட்டர் ஆட்டோ அல்லது உள்ளூர் பேருந்து மூலம் கோயிலை அடைந்தால் கோயிலில் நிலை கொண்ட ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது. கோயிலின் முன்புறம் புனிதமான சரவண பொய்கை தீர்த்தமாக அமைந்துள்ளது. கோபுரத்தில் அழகான நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட சிற்பங்கள் கோபுரத்திற்கு மேலும் அழகூட்டுகின்றது. அந்த கோபுரத்தில் உள்ள முருகன், விநாயகர் உட்பட சுதை சிற்பங்கள் நேர்த்தியாகவும் அழகாகவும் உள்ளது. அதை பார்க்கும் போதே அடடா என்று நம்மையும் அறியாமல் சொல் வெளிப்படுவது என்னவோ உண்மைதான். கோபுரத்தை ரசித்தவாறே உள்ளே சென்றால் கோயில் மதிலில் 6 உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் சிவனடியார்கள் உருவத்தில் வந்த முருகப்பெருமான் என்று நம்பப்பட்டதால் இவ்வாலயம் புனரமைப்பு செய்த சமயம் அந்த 6 சிவனடியார்களின் உருவம் மதில் சுவற்றில் செதுக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலே ஒரு மீன் சின்னமும் கீழே 2 யானை சிற்பங்களும் பொறிக்கப்பட்டுள்ளது. எதிரே பலிபீடமும் கொடிமரமும் காணப்படுகிறது. பலிபீடத்திற்கு எதிர்ப்புறம் சூரிய பகவானுக்கும் சந்திர பகவானுக்கும் தனி சன்னதி உள்ளது. கொடிமரத்தை தாண்டி சென்றால் முருகனுக்கு உகந்த மயில் வாகனம் காணப்படுகிறது. கருவறை மண்டபத்திற்கு போகும் முன்பாக வரசித்தி விநாயகர் அமைந்துள்ளார். பாலும் தெளித்தேனும் ஸ்லோகத்தை சொல்லி விநாயகரை கும்பிட்டு உள்ளே சென்றால் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சமேதராக கல்யாண கோலத்தில் நமக்கு காட்சி தருகிறார். திருத்தணி மற்றும் பழனிக்கு இணையான ஒரு தெய்வீக அதிர்வை பக்தர்கள் இங்கு உணர்வதில் ஐயமேதுமில்லை. முருகன் என்றாலே அழகுதான். அவரது முகம் கருணையை பொழிவதுடன் காண்பவரின் மனதை கொள்ளை கொள்ளும் என்பதில் ஐயமில்லை. பிரணவ மந்திரத்தின் ஓம் பொருளை தந்தை சிவபெருமானுக்கு உபதேசித்ததால் தந்தைக்கே பாடம் சொன்ன சுப்பனாகவும் குருவாகவும் போற்றப்படுகிறார். அப்படிப்பட்டவர் நம் அறியாமையை நீக்கி ஞானத்தை வழங்க நமக்காக காத்திருக்கின்றார். முருகன் குமரன்
கருணை மிக்க முருகப்பெருமான் தீமையை அழித்து நன்மையை காக்க பிறந்தவர். அசுரனாக வந்த சூரபத்மனை அழித்து உலகை காத்தவர். ஆனாலும் அவனை முழுமையாக அழிக்காமல் தன் கருணையால் சேவலாகவும் மயிலாகவும் மாற்றி தன்னுடனேயே வைத்துக் கொண்டார். இது மட்டுமல்லாமல் தமிழ் மொழியின் மீது மிகுந்த பற்று கொண்டு அகத்திய முனிவருக்கு தமிழை போதித்தவர் என்றும் சங்கப்பாதையில் அமர்ந்து தமிழை வளர்த்தவர் என்றும் இலக்கியங்கள் கூறுகின்றன. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் என்பது ஆன்றோர் வாக்கு. சேவலும் கனகமயிலும் கிண்கிணி காலும் முன்னூடும் வடிவேலும் என் மேலும் எக்காலும் துலங்க வருவாய். தாமோதரானந்த கோவிந்த வைகுந்த சரசகோபாலன் மருகா சதுமருகளே தந்த பரமகுருவாய் வந்த சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே சரவணபவானந்தனே. சரி, முருகரை வணங்கிவிட்டு திரும்பினால் அருணகிரிநாதருக்கு தனி சன்னதி உள்ளது. அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சைவ சமய தமிழ் புலவர். திருவண்ணாமலையில் பிறந்த இவர் தமிழுக்கும் சைவத்துக்கும் பெரும் தொண்டாற்றியவர். அதன் பிறகு முருகனை போற்றி நூல்கள் பல இயற்றிய இவர் முருகன் மீது 1307 பாடல்களை கொண்ட திருப்புகழ் என்னும் நூலை தந்து பெரும் பங்காற்றியவர். முருகன் மீது கொண்ட பக்தியால் பல தலங்களுக்கும் சென்று கந்தர் அந்தாதி, கந்தர் அலங்காரம், கந்த அனுபூதி, திருவள்ளுக்கூற்றிகை போன்ற 16,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை முருகன் மீது இயற்றியவர். முருகன் கோயில் கொண்டுள்ள பல தலங்களுக்கு சென்று திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். திருவண்ணாமலை முருகனை நேரடியாக கண்டு பரவசமடைந்தவர். இவருடைய பாடல்கள் தமிழ் மொழியின் செழுமையையும் சைவ சமயத்தின் பெருமையையும் விளக்குவதாக அமைந்துள்ளன. அவரை வணங்கிவிட்டு கருவறையின் வெளிப்புறத்தை சுற்றி வருகையில் விஸ்வநாதர் சிலையும் அதற்கு பக்கத்திலேயே விசாலாட்சி அம்மனும் காட்சியளிக்கின்றனர். மேலும் இத்தலத்தில் சரஸ்வதி, லட்சுமி மற்றும் வீரபத்திரர் நாகலிங்கம் சிலையும் உள்ளது. பைரவருக்கென்று தனி சன்னதியும் உள்ளது. திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்பர், மாணிக்கவாசகர் ஆகியோரும் இத்தலத்தில் காணப்படுகின்றனர். பாம்பன் சுவாமிகளுக்கென்று தனி சன்னதியும் உள்ளது. கோயிலின் சுவற்றில் கந்தனின் பிறப்பு குறித்த ஓவிய சிற்பங்களும் காணப்படுகிறது. தல வரலாறு. இந்த கோயிலானது சுமார் 700 வருடங்கள் பழமையானது என்றும் பின்னாளில் கிருபானந்த வாரியாரின் தந்தையான திருமல்லையாதாஸ் இந்த கோயிலை புனரமைத்ததாக கூறப்படுகிறது. ஒருமுறை கிருபானந்த வாரியார் அன்னியின் கனவில் வந்த அருணகிரிநாதர் எனக்கு பசி எடுக்கிறது என்று கேட்டதாகவும் அதன்படி தினமும் இக்கோயிலில் அருணகிரிநாதருக்கு தினமும் காலை நெய்வேத்தியம் படைக்கப்படுகிறது. இது இந்த கோயிலின் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தலத்திற்கு ஏன் காங்கேய நல்லூர் என்ற பெயர் வந்தது, அதற்கான காரணத்தை பார்க்கலாம். ஒரு சமயம் அசுரர்கள் தேவர்களை தொடர்ந்து துன்புறுத்த தேவர்கள் சிவபெருமானிடம் வந்து முறையிட்டனர். சிவபெருமான் அசுரர்களை ஒழிக்க தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். அந்த 6 பொறிகளை வாயு பகவானும் அக்னி பகவானும் கங்கையில் சேர்த்தனர். 6 தீப்பொறிகளும் கங்கையில் உள்ள தாமரை மலர்களில் 6 குழந்தையாக தவழ்ந்தனர். பின்னர் பார்வதி தேவி 6 குழந்தைகளை ஒன்றிணைக்க முருகப்பெருமான் 12 கைகளுடன் 6 முகத்துடன் காட்சியளித்தார். கங்கையின் முருகனாக தவழ்ந்ததால் காங்கேயன் என்ற பெயரை பெற்றார். அதனாலேயே இந்த ஊருக்கு காங்கேய நல்லூர் என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது.
இத்தலத்திற்கு வந்து சுப்பிரமணியரை தரிசித்தால் திருமணம் ஆகாதவருக்கு திருமணம் மற்றும் குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆலயத்தில் முருகனுக்கு உகந்த நாளான வைகாசி விசாகம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மேலும் கந்த சஷ்டி, சூரசம்ஹாரம் மற்றும் திருக்கல்யாண உற்சவங்கள் மற்றும் தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் காவடி எடுத்தல், பால்குட ஊர்வலங்களும் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. ஆலய தரிசனம்.